36வது ஸ்லோகம். க்ஷமாதி துர்லபாராஜன் பிராணிபீரஜிதாத்மபி க்ஷமாவான் துர்லபோ லோகே சுசமர்த்தோ விசேஷதா. ராஜாவே, ஜனமேஜய ராஜாவே, இந்திரிய நிகிரகம் சாதிக்காத பிராணிகளுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ரஜோகுண தமோ குணங்கள் பொறுமை இல்லாம செய்யும். சத்குணம் கூடி நின்னா மட்டும்தான் பொறுமை அப்படிங்கிறது உண்டாகும். பொறுத்தவன் பூமி ஆழ்வான். ரொம்ப ரொம்ப பொறுமை இருக்கிறவன இந்த பூமியில காணறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப பொறுமைசாலிகள் ரொம்ப கம்மி. திரிமூர்த்திகளிலேயே ரொம்ப பொறுமை ஆருக்கு அப்படின்னு ஒரு டெஸ்ட் நடந்தது முன்னால. அப்பவே அந்த சத்குணம் மட்டுமே இருக்கிற விஷ்ணுவுக்காக்கும் பொறுமை அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டதே. முப்பத்தேழாவது ஸ்லோகம். சர்வசங்க பரித்யாகி முனிர்பவது தாபச நித்ராட்சுதோர் விஜேதாஜ யோகாபியாசே சுனிஷ்டிதா. எல்லாவித அட்டாச்மெண்ட்டும் இல்லாம ஆயிட்டு தபசு செய்யற முனிக்கும், தூக்கத்தையும் பசியையும் கண்ட்ரோல் பண்ணினவனுக்கும், யோக மார்க்கத்தில திருடமாயிட்டு இருக்கிறவனுக்கும். 38வது ஸ்லோகம். காம க்ரோதஸ்ததா லோபோ ஹ்யஹங்காரஸ்சதுர்த்தக துர்ஞேயா தேஹமத்யஸ்தா ரிபவஸ்தேன சர்வதா. தெரியாம அவளுக்குள்ள கடந்து கூடற காம குரோத லோப அகங்காரங்கள் சரீரத்துக்குள்ளேயே இருக்கிற காமக்ரோத லோப அகங்காரங்களாக்கும் எல்லா விதத்திலையும் அவளுக்குள்ள சத்ருக்களாயிட்டு இருக்கா. 39வது ஸ்லோகம். ந பூதபூர்வ சம்சாரே ந சைவ வர்த்ததேதுனா பவிதான புமான் கஷ்டித் யோஜயேதரிபு நிமான். இந்த சத்ருக்களை ஜெயிக்கிறதுக்கு சாதிக்கிற ஒருத்தர் கூட இல்லைன்னே சொல்லிடலாம். ஷட்விகாரங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிச்சானா அப்படி ஒரு நிலைமை உண்டாச்சு அப்படின்னா கோபதாபங்கள் ஒன்றும் உண்டாகாது. இப்படி ஷட்விகாரங்களா இருக்கிற சத்ருக்களை ஜெயிச்சவா ரொம்ப ரொம்ப ரயராக்குமே. தனக்கு தானே சத்ருவாகலாம், தனக்கு தானே மித்திரமாகலாம். இந்த பிரகிருதியோடு கூடி சேர்ந்து நின்னானா தனக்கு தானே சத்ரு. இந்த மனசு பகவானில கூடி சேர்ந்து நின்னானா தனக்கு தானே மித்திரமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்களால காணறது, காதுகளால கேட்கறது, இப்படின்னு இந்த பஞ்சேந்திரியங்கள் எல்லாம் இந்த பிரகிருதியில இருக்கிற விஷயங்களை நாடி போயின்னு இருக்கிறத, இந்த பிரகிருதி விஷயங்கள் நமக்குள்ள வந்து சேரறத, நம்மளோட மனசு அப்படிங்கிறது பிரகிருதியுமாயிட்டு மிங்கிளாகிறதே. நமக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை தரிசிக்கிறதுக்கு சாதிக்காம அந்த மனசு பிரகிருதியில முழுகி கிடக்கே. ஆத்ம தர்சனம் சாட்சாத்கரிச்சானாக்கா, நமக்குள்ள இருக்கிற அந்த பகவத் தர்சனம் நமக்கு கிடைச்சானாக்கா மனசு அப்படிங்கிறது சொஸ்தமாகும். அது வரைக்கும் படாத பாடுதான்.
40வது ஸ்லோகம். न स्वर्गे न च भूलोके ब्रह्मलोके हरे पदे कैलासे नेदृश कश्चित् योजयेत रिपूनिमान्. സ്വർഗത്തിലെയോ ഭൂമിയിലെയോ ബ്രഹ്മലോകത്തിലെയോ വൈകുണ്ഠത്തിലെയോ കൈലാസത്തിലെയോ சத்ருக்களை ஜெயிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்குள்ள இருக்கிற இந்த சத்ருக்களை, காம குரோத லோப அகங்காரங்களா இருக்கிற சத்ருக்களை ஜெயிக்கிறதுக்கு ஆராலையும் சாதிக்கிறது இல்லையே. இந்திரனுக்கு கூட இந்த மாதிரி விகாரங்கள் எல்லாம் இருக்கே, அப்பப்ப கோபம் வருதே, சண்டை போடுறானே எல்லார்கிட்டையும். 41வது ஸ்லோகம். முனயோ பிரம்மபுத்ராஸ்ச ததான்யே தாபசோத்தமாः தேபி குணத்ரயா வித்தா கிம் புனர்மானவா புவி. பிரம்மபுத்திரர்களான முனிகளும் அதே மாதிரி நிறைய தாபச உத்தமர்களும் எல்லாம் இந்த ரஜோகுண தமோகுண சத்குணங்களுக்கு அடிபணிஞ்சவாளாக்கும். அப்படி இருக்கிறத இந்த பூமியில இருக்கிற மனுஷாலோட கதைய சொல்லவா வேணும். 42வது ஸ்லோகம். கபில சாங்கிய வேத்தாஜ யோகாபியாசரதசுஜே தேனாபி தெய்வயோகாதி பிரதக்தா சகராத்மஜா. சாங்கிய சாஸ்திர ஆச்சாரியன் இந்த பிரகிருதியையும் பரம்பொருளையும் நன்னா தன்னோட அம்மாவான தேவஹூதிக்கு எடுத்து சொன்ன சாங்கிய சாஸ்திர ஆச்சாரியனாய் இருக்கிற கபிலதேவன் விதிவசால் அவரும் சகர புத்திரர்களை கோபத்தால பஸ்மமாக்கிட்டாரே. எல்லாம் தெரிஞ்ச ஞானியா இருந்தாரே அவருக்கு கூட திடீர்னு கோபம் வந்துடுத்தே. நாற்பத்தி ஸ்லோகம். தஸ்மாத் ராஜன்னஹங்காராத் சஞ்சாதம் புவனத்ரயம் காரியகாரண பாவாத்து தத்வியுக்தம் கதம் பவேத். ஜனமே ஜெய ராஜாவே, அகங்காரத்திலேந்து ஆக்கும் இந்த 3 லோகத்தோடும் உத்பவம். அதனால எல்லாத்துக்கும் காரிய காரண பாவம் இருக்கு. அப்படியாக்குமானா இந்த திரிலோகம் ஃபுல்லா அகங்காரம் இல்லாம இருக்கிறது எப்படியாக்கும் சாதிக்கும்? 44வது ஸ்லோகம். பிரம்மா குணத்ரயாவிஷ்டோ விஷ்ணுச்சைவாத சங்கர பிரபவந்தி சரீரேஷு தேஷாம் பாவா ப்ருதக் ப்ருதக். விஷ்ணுவும் பிரம்மாவும் சங்கரனும் குணத்ரயம் இருக்கிறவாளாக்கும். அதனால அவளோட சரீரங்களில விபின்ன பாவங்கள் உண்டாகிறது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மம், திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மம் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுக்காயிட்டு திரிகுணங்களால ஆக்டிவேட் பண்ணினார். சத்குணம் சீகரிச்சு பரபிரம்மம் மகாவிஷ்ணுவாயிட்டு வைகுண்டத்தில் வசிக்கிறாரே, ரஜோகுணம் சீகரிச்சு பிரம்மாவாயிட்டு சத்தியலோகத்தில் வசிக்கிறதும் பரமாத்மாதான். அதே மாதிரி ஸ்ரீருத்ரனாயிட்டு சம்ஹார தாண்டவம் ஆடுறதுக்காயிட்டு பிரளய காலத்துல எல்லாத்தையும் தன்னுடைய தமோ குணத்தால இல்லாம பண்றதுக்காயிட்டு ஸ்ரீருத்ரனாயிட்டு அவதரிச்சதும் பரம்பொருளேதான். பரம்பொருளோடு சத்குண ரஜோகுண தமோகுண மூர்த்தி பாவங்களாக்கும் திரிமூர்த்திகள்.
இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அந்த பரமாத்மாவோடு மாயா சக்தியால ஆக்டிவேட் ஆகிறதாக்கும். 45வது ஸ்லோகம். மானவானாம் ச காவார்த்தா சத்வேகாந்த வியவஸ்திதௌ குணானாம் சங்கரோ ராஜன் சர்வத்ர சமவஸ்திதா. இப்படி இருக்கிறத மனுஷாளில சத்குணம் மட்டுமாயிட்டு எப்படி சம்பவிக்கும் ராஜாவே? குணங்களோடு அந்த கூடி சேரல் எல்லா உயிரினங்களிலேயும் இருக்கு. எல்லா உயிரினங்களிலேயும் சத்குண ரஜோகுண தமோகுண பாவங்கள் இருக்கு. மனுஷாளிலேயும் சத்குண ரஜோகுண தமோகுண பாவங்கள் இருக்கு. காலத்துக்கு தகுந்த மாதிரி, தசாபுத்தி காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த குணங்கள் தன்னோட வாழ்க்கையில பிரகடமாகும், அனுபவத்துல வரும். எப்பவுமே சத்குணமாயிட்டு ஆராலையும் வாழ முடியாது. எப்பவுமே ரஜோகுணமாயிட்டு வாழ முடியாது. தமோ குணமாயிட்டும் வாழ முடியாது. எத்தனையோ கொடூரமான செய்திகள் எல்லாம் செஞ்ச கொடூரனா இருக்கிறவன் கூட திடீர்னு அவனுக்கு சத்குணம் வந்துடுறது. நல்லவர்கள் கெட்டவர்களாயிட்டு மாறரா, கெட்டவர்கள் நல்லவர்களாயிட்டு மாறரா. இதெல்லாம் உலக நியதியாக்கும். மனுஷாளில சத்குணம் மட்டுமாயிட்டு ஒருபோதும் சம்பவிக்காது ராஜாவே. குணங்களோடு கூடி சேர்ந்த பாவமாக்கும் எல்லா இடத்திலையும் காணப்படுறது. எல்லா உயிரினங்களிலேயும் அப்படிதான் காணப்படுறது. மனுஷாளாகட்டும், பறவைகளாகட்டும், மிருகங்களாகட்டும், செடி கொடிகளாகட்டும், எல்லாத்திலையும் சத்குண ரஜோகுண தமோகுண பாவங்கள் இருக்கத்தான் இருக்கு. 46வது ஸ்லோகம். கதாசித் சத்வவிருத்தி ஸ்யாத் கதாசித் ரஜஸ கிலா கதாசித் தமசோ விருத்தி சமபாவ கதாசன. சில டைம்ல சத்குணம் ஜாஸ்தியா இருக்கும், சில டைம்ல ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கும், சில டைம்ல தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த சத்குண ரஜோகுண தமோ குணங்களுக்கு ஒருபோதும் ஈக்குவலான அவஸ்தை அப்படிங்கிறது உண்டாகாது. பிரளய காலத்துல சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் ஈக்குவலான அவஸ்தையில இருக்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கு சலனம் அப்படிங்கிறது இல்லை. கல்ப ஆரம்பத்துல இந்த 3 குணங்களுக்கு மாற்றம் சம்பவிச்சு சத்குண ரஜோகுண தமோ குணங்களுக்கு ஏற்றத்தாழ்வு உண்டானதாலேயாக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வ சலனங்களும் உண்டாயிருக்கு. இந்த பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. நாற்பத்தி ஸ்லோகம். நிர்குண பரமாத்மாசௌ நிர்லேப பரமோவ்யய அலட்சிய சர்வசத்வானாம் அப்ரமேய சனாதனா. நிர்குணனும் எதிலையும் அட்டாச்மெண்ட் இல்லாதவரும் இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவருமாயிருக்கிற நித்தியனாயிருக்கிற இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியாம இருக்கிறவராக்கும் பரமாத்மா. 49வது ஸ்லோகம். பரமாத்மனஸ்ததா சக்தேஸ்தயோரைக்யம் சதைவ ஹி அபின்னம் தத்வபுர்ஞாத்வா முச்யதே சர்வதோஷதா. அந்த பரமாத்மாவுக்கும் சக்தி தேவிக்கும் எப்பவும் ஐக்கிய பாவமாக்கும் உள்ளது. இத தெரிஞ்சின்றவாளோடு எல்லா தோஷங்களும் இல்லாமயிடுறது. சக்தியும் சிவனும் ஒண்ணுதான். சிவன் இல்லைன்னா சக்திக்கு சலனம் இல்லை.
சக்தி இல்லைனா சிவனுக்கும் சலனம் இல்லை. சிவசக்தி சம்மேளனத்தாலேயாக்கும் இந்த அகிலாண்ட பிரம்மம், பிரம்மாண்ட உலகம் எல்லாம் உண்டாயிருக்கு. அந்த பரமாத்மாவுக்கும் பராசக்திக்கும் ஐக்கிய பாவமாக்கும் உள்ளது, அத்வைத பாவமாக்கும் உள்ளது, துவைத பாவம் கிடையாது. அத்வைத பாவத்தில் இருக்கிற பரபிரமத்தையும் பரபிரம பட்ட மகிழ்ச்சியையும் ஆராக்குமோ தெரிஞ்சுக்கிறா, அவளுக்கு எல்லாவித தோஷங்களும் இல்லாம போயிடுறது. 50வது ஸ்லோகம். தஜ்ஞானாதேவ மோட்சஸ்யாதிதி வேதாந்தடிண்டிமா யோ வேத சவிமுக்தோஸ்மின் சம்சாரே திரிகுணாத்மகே. அந்த ஐக்கிய ஞானத்தாலேயாக்கும் முக்தி உண்டாகிறது அப்படின்னு வேதாந்தம், அதானது உபனிஷத்துகள் எல்லாம் சத்தம் போட்டு கோஷிக்கிறது. திரிகுணாத்மகமாயிருக்கிற பிரபஞ்சத்துல ஆராக்குமோ இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறா, அப்படி இருக்கிறவாளுக்கு முக்தி கிடைக்கிறது. 51வது ஸ்லோகம். ஞானம் து திவிதம் ப்ரோக்தம் சாப்தகம் பிரதமம் ஸ்மிருதம் வேதசாஸ்திரார்த்த விஜ்ஞானாத் தத்பவேத் புத்தி யோகதா. ஞானம் 2 விதத்துல இருக்குன்னு சொல்லப்படுறது. அதுல முதல்ல இருக்கிறது சாப்திகம் ஆக்கும். புத்திமான்மார்களுக்கு வேத சாஸ்திராதி படனத்திலேந்து அந்த ஞானம் உண்டாகும். 52வது ஸ்லோகம். விகல்பஸ்தத்ர பஹவோ பவந்தி மதிகல்பிதாஹ குதர்க்க கல்பிதா கேசித் சுதர்க்க கல்பிதா பரே விதர்க்கைர் விப்ரமோத்பத்தேர் விப்ரமாத் புத்தி பிரம்சதா புத்தி பிரம்சாத் ஞானநாச பிராணினாம் பரிகீர்த்திதாः அனுபவாக்கியம் திதீயம் தோ ஞானம் தத்துர்லபம் நிருபா. மதிகல்பிதமான விகல்பங்கள் அதுல தாராளம் இருக்கும். அதுல சிலது குதர்க்கத்தாலையும் ஒரு சிலது சுதர்க்கத்தாலையும் உண்டாகும். குதர்க்கத்தால மதி விப்ரமவும், விப்ரமத்தால புத்திநாசவும், புத்திநாசத்தால ஞான நாசவும் பிராணிகளுக்கு உண்டாகும். 2வதாயிட்டு சொல்லப்படுறது அனுபவ ஞானமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அனுபவ ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரயராக்கும். வேத சாஸ்திராதி படனத்திலேந்து உண்டாகிற ஞானத்தை நம்ம பார்த்தோம். அதுல சிலது குதர்க்கத்தால உண்டாகும், சிலது சுதர்க்கத்தால உண்டாகும். குதர்க்கத்தால மதி விப்ரமம் உண்டாகும், விப்ரமத்தால புத்திநாசம் உண்டாகும், புத்திநாசத்தால ஞான நாசம் உயிரினங்களுக்கு உண்டாகும். இனி 2வதாயிட்டு சொல்லப்படுற ஞானம் அப்படிங்கிறது அனுபவ ஞானமாக்கும். இப்படி ஞானம் அப்படிங்கிறது சாப்திக ஞானம், அனுபவ ஞானம் இப்படின்னு 2 டைப்ல இருக்கு. அனுபவ ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரயராக்கும். 53வது ஸ்லோகம். தத்ததா ப்ராப்யதே தஸ்ய
வேத்து சங்கோ யதா பவேத் சப்தஜ்ஞானான்ன காரியஸ்ய சித்தேர்பவதி பாரத. அனுபவம் அப்படிங்கிற ஞானம் அது இருக்கிறவாளுமாயிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறத தான் அனுபவ ஞானம் உண்டாகும். சப்த ஞானத்திலிருந்து காரிய சித்தி உண்டாகாது. அனுபவ ஞானத்திலிருந்து மட்டும்தான் காரிய சித்தி உண்டாகும். 54வது ஸ்லோகம். தஸ்மான்னானுபவஜ்ஞானம் சம்பவத்யதிமானுஷம் அந்தர்கதம் தமச்சேத்தும் சாப்தபோதாகி நட்சமா. அனுபவஜ்ஞானம் சுவாபாவிகமாயிட்டு உண்டாகாது. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான பிரயத்னம் உண்டாகணும். நமக்குள்ள இருக்கிற தமசு தமோ குணத்தை நகர்த்துறதுக்கு சப்த ஞானத்துக்கு எபிலிட்டி கிடையாது. 55வது ஸ்லோகம். யதான நஷ்யதி தம கிருதயா தீபவார்த்தயா தத்கர்ம யன்னபந்தாய சாவித்யாயா விமுக்தயே. விளக்கு அப்படின்னு சொன்னானாக்கா, வார்த்தையால சொன்னானாக்கா இருட்டு போகாது. அந்த விளக்க ஜொலிப்பிச்சாதான் இருட்டு போகும். பந்தம் இல்லாம பண்றது எதாக்குமோ அதாக்கும் கர்மம். முக்தி கொடுக்கிற எதாக்குமோ அதாக்கும் வித்யை. 56வது ஸ்லோகம். ஆயாசாயா பரம் கர்ம வித்யான்யா ஷில்ப நைபுணம் ஷீலம் பரஹிதத்வம் ச கோபாபாவ க்ஷமாத்ருதி. மറ്റുള്ള கர்மங்களெல்லாம் சும்மா பிரயாசம் உண்டாக்குறது, அவ்வளவுதான். மற்ற வித்யகளெல்லாம் சும்மா அழகு, அவ்வளவுதான். சீலம், பரோபகாரம், கோபமில்லாத தன்மை, பொறுமை, திருதி, இப்படின்னு 57வது ஸ்லோகம். சந்தோஷச்சேதி வித்யாயா பரிபாகோஜ்வலம் ஃபலம் வித்யயா தபசா வாபி யோகாபியாசேன பூபதே. சந்தோஷம் இப்படி இருக்கிறதெல்லாம் வித்யோடு பரிபாகம் வந்த உஜ்வல பலங்களாக்கும். ராஜாவே, தபசோ வித்யையோ யோகாபியாசமோ. 58வது ஸ்லோகம். வினா காமாதி சத்ருணாம் நைவ நாஷ கதாச்சன மனஸ்து சஞ்சலம் ராஜன் ஸ்வபாவாததி துர்க்ரஹம் தத்வஷ சர்வதா பிராணி த்ரிவிதோ புவனத்ரயே காமக்ரோதாதயோ பாவா சித்தஜா பரிகீர்த்திதா. தபசோ வித்யையோ யோக அபியாசமோ இல்லாதக்கி காமக்ரோதாதி சத்ருக்கள் ஒருபோதும் இல்லாமாகாது. ராஜாவே, சுபாவேன சஞ்சலமாயிருக்கிற மனச மெருக்கி எடுக்கிறதுக்கு பிரயாசமாக்கும். மனச கடிஞான் போட்டு கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமம். அதுக்கு அதீனமாக்கும், மனசுக்கு அதீனமாக்கும் 3 லோகத்துல 3 விதத்துல இருக்கிற பிராணி வர்க்கங்கள், காமக்ரோதாதி பாவங்கள் மனசிலேந்து உண்டானவையாக்கும். அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக்கும். 59வது ஸ்லோகம்.
ते तदा न भवन्त्येव यदा वै निर्जितं मना तस्मात्तु निमिना राजन् न क्षमा विहिता मुनौ. மனசை ஜெயிச்சானா அதுக்கப்புறம் இந்த காமக்ரோதாதி விஷயங்கள் ஒன்றும் உண்டாகாது. அதனால ராஜாவே நிமிக்கி அந்த முனிகிட்ட பொறுமை காட்டுறதுக்கு சாதிக்கலை. அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்கோம் அப்படின்னு வியாச மகர்ஷி ஜனமேஜயன் கிட்ட சொல்றதாக்கும் பார்க்கிறோம். 60வது ஸ்லோகம். யதாயயாதினா பூர்வம் கிருதா சுக்ரே கிருதாகசே பிருகுபுத்ரேண சப்தோபி யயாதேர் நிருபசத்தமா. தவறு செஞ்ச சுக்ரன் கிட்ட யயாதி பொறுத்தா மாதிரி பிருகுபுத்திரன் சபிச்சார் அப்படின்னாலும் நிருபோத்தமனான யயாதி. 61வது ஸ்லோகம். न शशाब मुनिं क्रोधात् जरां राजा गृहीतवान् कश्चित् सौम्यो भवेत् कश्चित् क्रूरो भवति पार्थिवा. முனிய கோபம் வந்து சபிக்கலை. பிருகுபுத்திரன் சபிச்சார்னா கூடியும் ராஜசிரஷ்டனான யயாதி முனிய கோபம் வந்து சபிக்கலை. அது மட்டுமில்லை, அவரோடு சாபபலமான ஜரான் நரகளை ரிசீவ் பண்ணவும் செஞ்சார். சில டைம்ல ஒரு ராஜா சௌமியனா இருந்தார் அப்படின்னு வரலாம், சில டைம்ல இன்னொரு ராஜா குருவலாயிட்டு நடந்தார் அப்படின்னு வரலாம். 62வது ஸ்லோகம். ஸ்வபாவ பேதான் நிருபதே கஸ்ய தோஷோத்ர கல்ப்யதே ஹைஹயா பார்கவான் பூர்வம் தனலோபாத் புரோஹிதான். இப்படி கோபம் வரதும் சௌமியமா இருக்கிறதும் எல்லாம் ஒவ்வொருத்தரோட சுபாவம் அப்படின்னு அல்லாதக்கி அதுல ஆருக்காக்கும் தோஷத்தை சொல்லணும். முன்னால பணத்தாசை காரணமாயிட்டு ஹைஹயர்கள் அவளோடு புரோஹிதர்களான பார்கவ. 63வது ஸ்லோகம். பிராமணான் மூலத சர்வாம் சிச்சிது க்ரோதமூர்ச்சிதாः பாதகம் பிருஷ்டத கிருத்வா பிரம்மஹத்யா சமுத்பவம். பார்கவ பிராமணர்களை எல்லாம் பிரம்மஹத்யா பாபத்தை கூடியும் நினைச்சு பார்க்காதக்கி கோபம் வந்து இல்லாம பண்ணிட்டாளே இப்படின்னு ஜனமேஜயனுக்கு எடுத்து சொல்லிண்டு வியாச பகவான் இங்க பலவித வர்ணனைகளை நடத்துறார். இப்படி சொல்லிண்டு ஷஷ்ட ஸ்கந்தத்துல 15வது அத்தியாயம் முடிவடைகிறது.